வணக்கங்க. அமுத வீட்டில் சமையல் அன்றைக்கி என்ன வீடியோன்னா, அந்த சிகப்பு அவல் கெட்டி அவலுங்க அது. இதை வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். அது எண்ணத்தில் வைக்க போகிறோம்னா, தேங்காய் பால். ஒரு சின்ன குட்டி தேங்காயை கெட்டி பாலாக நான் எடுத்திருக்கேங்க. திருவிட்டு நல்லா திருவிட்டு இது மாதிரி கெட்டி பாலாக எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது பெணை விடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுவோம், முந்திரி பாதாம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்குவோம். இப்போ கடாய் வச்சு நெய் விட்டுட்டேங்க. இப்போ பாதாம், திராட்சை, முந்திரி எல்லாத்தையும், ஏன்னா நம்ம அவல் கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக வறுத்துக்கணும். வறுபட்டுருச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். திருப்பியும் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இந்த அவலை பிடிச்சிக்கணும். அவலை வறுத்துக்கணும். நெய் இருந்தால் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம். நெய் இல்லைன்னா ஒன்றுமே கவலை இல்லை, சும்மாவே நீங்கள் சேர்த்துக்குங்க எப்போதும் சேர்க்குற மாதிரி. இந்த சிகப்பு அவல் ரொம்ப உடம்புக்கு நல்லா தெம்பும், அதனால் இதை எடுத்துருக்கேங்க நினைக்கிறேன் பாயசம். இதுக்கு வறுபட்டுருச்சு எடுத்துக்குவோம். பாயசம் செய்ய நல்லா 1 டம்ளர் 1.5 டம்ளர் எடுத்துருக்கேங்க. ஏன்னா அவல் கொஞ்சம் தான், அதனால் போதும் இந்த தண்ணி. ஏன்னா தேங்காய் பால் வேறு சேர்க்க போகிறோம். இது கொதிக்க வரட்டும். தண்ணி கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஜீனி 1 டம்ளர் அவல் இருக்கும், நல்லா 3/4 டம்ளர் ஜீனி போடுறேன். இது தேவையான உப்பு. இது நல்லா கொஞ்சம் கரைஞ்சி கொதி வரட்டும். நம்ம அவலை சேர்த்துக்குவோம். அவலை சேர்த்தாச்சு. அவல் கொஞ்சம் கெட்டி அவல் இல்லையா, அதனால் கொஞ்சம் வேகட்டும். இப்போ அவல் வெந்துருச்சான்னு பார்ப்போம். அவல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா பாதாம், அதெல்லாம் போடுவோம். அப்புறம் ஏலக்காய். இப்போ நல்லா அவல் வெந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கடைசியாக இறக்கையில் தேங்காய் பால். தேங்காய் பாலை விட்டு இறக்கிற வேண்டியது. கெட்டி தேங்காய் பால் அவல் பாயசம் ரெடி. நம்ம சிகப்பு அவல் பாயசம் எவ்வளோ செமையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது குழஞ்சி தேங்காய் பாலோடு சேர்ந்து அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. சாப்பிட அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். எவ்வளோ வெந்து அப்படியே போய்த்து அவ்வளோ டேஸ்ட்டான பாயசங்க அது. வெள்ளை அவலோட சிகப்பு அவலில் கொஞ்சம் ஹெல்த்து கூடன்னு சொல்லுவாங்க, அதனால தான் இன்றைக்கி சிகப்பு அவலில் வச்சுருக்கேன் நான். கரெக்டாக நீங்களும் இந்த அவல் கிடச்சா இந்த மாதிரி தேங்காய் பாலில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்படியே நீங்கள் மறக்காமல் இந்த அவலை கண்டிப்பாக ஒரு முறை வாங்கி இதே மாதிரி பாலோட தேங்காய் பாலில் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அதனால் தேங்காய் பாலில் வச்சாலும் சரி, தேங்காய் பாலில் வச்சாலும் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் தேங்காய் பாலில் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். அதனால் தேங்காய் பாலே கண்டிப்பாக நீங்கள் வைங்க. நன்றிங்க.